சரி ஒரு வருஷம் ரிவர்ஸ் போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தப்பு கிடையாது. சரி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மோஷன் prescribed by the body அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ எக்ஸ் டைரக்ஷன் நடங்க பார்ப்போம். ஒரு வாக்கிங் ஷோ. ஓகே. பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் திருப்பி கூட நடக்கலாம், ரிவர்ஸ்ல நடக்க முடியாது. ஒய் வானத்துக்கு போயிட்டு வரணும். ஒய் ஸோ எக்ஸ் ஒன்று ஒய் ஒன்று இசட் குறுக்கால அப்படி போனோம், அந்த அந்த தம்பியை பார்த்து போனேன், அப்படி பார்த்து திரும்பி வந்தேன். ஸோ எக்ஸ் ஒய் இசட் வந்து 3 மோஷன் அவரால் பண்ண முடியுது. எக்ஸ் ஒரு மோஷன், ஒய் ஒன்று இசட் ஒன்று. இந்த அப்போ அவர் அது பண்ணுற மோஷன் பேர் டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுவாங்க. இடம் விட்டு இடம் நகர்ந்தீங்க இல்லையா? ஏன் பாக்கெட்டில் கை விட்டுருக்கீங்க? இடம் விட்டு இடம் நகர்றோம். சரியா? இது டிரான்ஸ்லேஷன். அதே போல டிரான்ஸ்லேஷன் மாதிரியே வந்து ரொட்டேஷன் ஒன்று இருக்கு. இப்போ அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டம், கீழே பிடிச்சி அங்க பிரதர்ஷனம் பண்ணணும். சரியா? அது வந்து நீங்களே புரிஞ்சுங்க, அவரால் அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியாது. சரி, வானா ஒய் டைரக்ஷனை பொறுத்து ரொட்டேட் பண்ணலாம். ரொட்டேட் சோல்ஜர்ஸ் எப்படி சொல்றீங்க? ரொட்டேட் அவ்வளோதான். அபவுட் ஒய் டைரக்ஷன். அபவுட் இசட் டைரக்ஷனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே படுத்துட்டு உருளணும், இந்த பக்கம் உருளணும், இந்த பக்கம் உருளணும். ஸோ வந்து 3 ரொட்டேஷன். சொல்லுங்கடா வாக்கியர் பாசிட்ட நீங்க. 3 ரொட்டேஷன் 3 டிரான்ஸ்லேஷன். அப்ப 3 கூட்டல் 3 6. ஸோ ஒரு பாடிக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா 6. என் பேரு 6டா, ஊரு அடையாறுடா, என் மேல கை வச்சா டாட் டாட் டாட். சரி 6. சரியா? 6 இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இன் பாடி இன் ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ்ல இருக்க பாடிக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ்ல இருக்க பாடிக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ்ல ஒரு பாடி, இப்போ இந்த பாடி வந்து இங்க டேபிள்ல இருக்கு. இதே ஸ்பேஸ்ல இருந்தா இதை வச்சு மூவ்மெண்ட் காட்டலாம். எக்ஸ் டைரக்ஷன் மூவ் பண்ணி காட்டுங்க. எக்ஸ் டைரக்ஷன் கொண்டு வாங்க, அங்க வாங்க, நீங்களும் வரலாம். எக்ஸ் டைரக்ஷன். சரியா? இப்போ ஒய் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் டைரக்ஷன், அப்படி போயிட்டு வந்துடும். இப்போ இது 3மே டிரான்ஸ்லேஷனா. அப்போ ரொட்டேஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சுத்தணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்படி வச்சுக்குவோம்? இப்போ எது எக்ஸ் இப்படி இருங்க வச்சுக்கேன். ஸோ இப்படி இருங்க வச்சுக்கேன். இப்போ இது வந்து ரொட்டேட் எக்ஸ் டைரக்ஷன், அபவுட் எக்ஸ் டைரக்ஷன் கேன் ஏபிள் ரொட்டேட், அபவுட் இசட் டைரக்ஷன் இட் கேன் ஏபிள் ரொட்டேட், அபவுட் ஒய் டைரக்ஷன். இதுதான் வந்து a body in space having இல்ல சொல்லுங்க, நீங்க ஆன்சர் சொல்லுங்க. 3 translational degree of freedom, 3 rotational degree of freedom. ஆக மொத்தம் 6. சரியா? இந்த பாடிய நம்ம பிளேன்ல வச்சிரணும். இதான் பிளேன். இந்த பாடிய பிளேன்ல வச்சிரணும். பிளேன்ல வச்சுட்டா எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னா, it can move about x axis, it can move about x axis, it can move about z axis. when it aim to move about y axis என்ன ஆகுது? பிளேனை விட்டு வெளியே வந்துடுது. பிளேனை விட்டு வெளியே வந்து என்ன பண்ண? பிளேனை விட்டு வெளியே வந்தியா? செல்லாது. அப்போ இப்போ டிரான்ஸ்லேஷன் எத்தனை டிரான்ஸ்லேஷன் பாசிபிள்? 2 தான் பாசிபிள். ரொட்டேஷன் பார்த்தனா it can move, it can rotate about the only one axis, vertical axis மட்டும் சுத்த முடியும். சரியா? ஸோ அடுத்த 2 பண்ண முடியாது. ஸோ பிளேன்ல இருக்கிறது போது ஒன்லி 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸ்பேஸ்ல இருக்கும்போது 6, 1 கிடையாது. ஸ்பேஸுக்கு வானத்துக்கு இப்போ இந்த எங்கேயுமே தொடாமல் இருக்கும்போது 3 டிரான்ஸ்லேஷன் 3 ரொட்டேஷன். ஸோ 3 3 6 ஆகுது. அதே பிளேன்ல இருக்கும்போது 2 டிரான்ஸ்லேஷன் 1 ரொட்டேஷன். அதான் வந்து இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். தேங்க்யூ சாம்பியன்.